மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா என்ற ரீதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த விவகாரத்தில் திமுக மீது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டில் மதிமுக சார்பில் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணன் வைகோ ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்து ஜெயித்த பிறகு 2009இல் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மறுநாளே திமுகவில் சேர்ந்ததையும் பின்னர் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனதையும் வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். இதேபோல அதிமுகவில் அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒரு கட்டத்தில் தனது அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்து திருச்செந்தூர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வென்றதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அன்று அவர்கள் செய்ததைத்தானே இன்றைக்கு இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் செய்கிறார்கள் என்றும் சிலர் காட்டிய வழியைத்தான் சிலர் பின்பற்றுகிறார்கள் என்றும் அன்று யாரும் வாயை திறக்காமல் விமர்சனம் செய்யாமல் இருந்துவிட்டு தற்பொழுது அதிமுகவில் இருந்து வந்த 4 எம்எல்ஏக்கள் அதே வழியை பின்பற்றிய போது மட்டும் விமர்சிப்பது ஏன் என்றும் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபையில் முதல்வர் விஜய் அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரும் சென்னையில் இருந்த போதும் மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டத்தை காரணம் காட்டி சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக முதல்வர் விஜய் மே 27ஆம் தேதி டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய அதே தினத்தில் மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோவும் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்துள்ளார். டெல்லியில் முதல்வர் விஜயை துரை வைகோ சந்தித்து பேசியதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு ஆதரவு தருகின்றன. இதில் விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் முதல்வர் விஜய் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதால் விசிக மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளை திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதன் காரணமாக அரியலூர் குன்னத்தில் திமுக மற்றும் விசிக தொண்டர்களிடையே மோதலும் ஏற்பட்டிருந்தது. இத்தகைய பரபரப்பான அரசியல் சூழலில் தற்போது திமுகவின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ கடந்த கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி திமுக மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் விரைவில் ராஜினாமா செய்வார்கள் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.